என்று தெரியலன்னா உன் கண்ணுல ஏதோ கோளாறு. பெரிய நரேந்திர மோடி பேரே அவனை பார்த்தமே தெரியுதுக்கு. மேலோக வாசி எங்க இருந்து வர்ற அப்படின்னா மேலூர்ல இருந்து வர்றேங்க. மேலூர்ல இருந்து அண்ணே ஒரு கட்டக்கம் மருந்து எடுங்கண்ணே. மட்டை உடஞ்சு போங்க. ஓ சொந்த ஊர் தண்டே நின்றானே காரியா விட்டு இருந்து வந்துட்டு தவறு 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 தவறு. எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்டா மேலூர். மேலூர்னா எங்க? மேலோக வாசி. மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு சொன்னேன். அங்க இருந்து நான் வர்றேன். மேலூர்ல இருந்து வர்றீங்க. ஆதார் அட்டை கொண்டு வந்தீங்களா? அது எங்களுக்கு எதுக்கு? இபி பில்லு அது தேவையில்லையே. அது இல்லையா? இல்லையே. அரிசி போடுறாங்க அதனால நீ சொல்லக்கூடிய எல்லாமே பூலோக மனிதர்களுக்கு தேவை. நான் மேலோக வாசி. எனக்கு தேவையே கிடையாது. அத வச்சு நான் என்ன செய்ய போறேன்? சரிங்க சரிங்க. தேவையில்லை. கல்யாணம் ஆயிருச்சா? அடியேன் பிரம்மச்சாரி. என்ன சாரி? பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி அப்படின்னா திருமணமாகாதவன். ஏன் ஆகல? முடிக்கணும் அப்படின்னு ஆசையே இல்லாதவன். எதனால இல்ல? ஐயா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளுக்குமே அப்பாற்பட்ட மூணுமே இல்ல. ஆசைகள் இல்ல. மூணுமே இல்ல. ஆசைகள் இல்ல. சத்தியமா இல்ல. சத்தியமாக இல்லை. 3 லாட்ட நான் எங்கிட்ட கல்யாணம் முடிப்ப? 3 ஆசைகள் இல்ல. 3 ஆசையுமே இல்ல. கிடையாது. ஏன் ஆகல? ஐயா பிறவிகள் எல்லாத்தையும் அனுபவிச்சேன். பிறவிகள் 3மே வேண்டாம் அப்படின்னு வர கேட்டு பிறந்தவன். சரி சரி. இப்ப ஏன் டவர் கிடைக்கலையா? தேவையில்லை. ஏன் ஆகல? பெண்களை கண்டாலே தாயாக நினைக்கக்கூடியவன். சரி சரி சரி. நான் தாயாக நினைப்பேன். நான் வந்து என்னைக்குமே தாயாக தான் மதிப்பேன். இங்க வாங்கலேன். சும்மா வாங்க. கிளை கூட அமையலையா? தேவையில்லடா எனக்கு. ஒரு நேரத்துல எனது பாட்டி மகாலட்சுமியவே காதலிச்சவன். அந்த பாட்டியலா? கிளவி. கிளவியே காதலிச்சவன். அந்த கிளவி செத்து போச்சு. அத எனது பாட்டி மகாலட்சுமி. மகாலட்சுமி அப்படி சொல்லுங்க. இப்பிறவியில 3 ஆசை பயந்த மண்மன் நிக்கிறோம். இந்த மண் நமக்கு சொந்தமாக வேண்டும். சொந்தமாக அடிக்கிற ஆசை கிடையாது. பெண்ணாசை என்று சொன்னால் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. பொன்னாசை என்று சொன்னால் நகைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி உடம்புல சூட வேண்டும். இந்த ஆசைக்கெல்லாம் அப்பாற்பட்ட மூணுமே இல்ல. ஆசைகள் இல்ல. ஏன் தேவையில்லை? வெறுத்துட்டீங்களா? வெறுத்தில மூணு முடிச்சா அறுத்தீங்களா? எல்லாவற்றையும் வேண்டாம் என்று வெறுத்து விட்டு அடிய நைசீக பிரம்மச்சாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி சரி சரி. நைசீக பிரம்மச்சாரி. அப்படியா? எங்க ஊர்ல மூட்டுக்கோணு வாண்டு கூட 8 கல்யாணம் முடிச்சு 8 உள்ள பத்தி தெரியா? நீங்க என்ன கல்யாணம் ஆகலன்னு தெரியல. டேய் எனக்கு தேவையில்லடா. ஏன் தேவையில்ல? உலகத்திற்காகவே தொண்டு செய்து வாழக்கூடியவன். தொண்டு செஞ்சு என்னாச்சு? தண்டு வேணும்ல. திருமணம் முடிச்சோம் அப்படின்னா மனைவி மக்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ஊரை உலகத்தை பார்க்க முடியாதுல. உலகத்திற்கு சேவை செய்ய முடியாதுல. அதனால திருமணம் செய்யவில்லை. சரிங்க சரிங்க. உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மதேவன். உங்க அப்பா? பிரம்மன். உங்க அப்பா பெரியப்பா. எனக்கு அண்ணன் முறை எடுப்பேன். யார் அண்ணன்? அண்ணே அப்பா சத்த கூட அடவில்லையாண்டே. யார் நல்லா தான் இருக்காரு? அப்பா நல்ல படிச்சிட்டே. இப்ப நீயே அழுற. ஆனா உங்க அப்பா இப்ப நீயே அழுற. ஆனா அப்படிப்பட்ட மனிதருக்கு உள்ள வந்திருக்கே பாருங்க. என்ன சொல்ற? ஆனா பெரியப்பா யார சொல்ற? ஆனா பெரியப்பா உங்க அப்பா தாங்க எங்க ஆத்தா வச்சிருந்தாரு. டேய் யார சொல்ற? ஆனா நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து அடிக்காத சாராயம் இல்ல, சேர்ந்து அடிக்காத கஞ்சா இல்லையே. யார சொல்லுது? உங்க அப்பா. எங்க அப்பா என்ன பாத்திருக்கியா? டேய் இங்கடா. ஆனா எங்க சித்தப்பா சடமணி இருக்கீங்களே. சித்தப்பா. எங்க அப்பா என்ன பாத்திருக்கியா? பாத்திருக்கேடா. உங்க அப்பாவை பாத்திருக்கேனப்பா. எங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னா என்னை போன்ற முனிவர்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டு தவம் இருக்கணும்டா. சும்மா அன்னைக்கு ஊரு அல்லன்னு சொல்லிட்டு உங்க அப்பா யாரு இங்க இருந்து போய் அட்டை வட்டில போய் ஊரா வேண்டிட்டாரு உங்க அப்பா. உங்க அப்பா அட நாராயண நாராயணா. எங்க அப்பாவை பார்க்க முடியாதுடா. சும்மா இருப்பா. ஆனா உங்க அப்பா இப்படி வேலை பாப்பாரு நினைச்சு பார்க்கலையே. எப்படி வேலை? அன்னைக்கு கண்ணம்மா உங்களை கையை பிடிச்சி இழுத்தாரு உங்க அப்பா. யாரு? உங்க அப்பா மூக்கம்மா மட்டும் 30 நேரத்தை கடை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடினாரு உங்க அப்பா. யார சொல்ற? உங்க அப்பா. எங்க அப்பா முதல்ல பாத்திருக்கியா? உங்க அப்பா சிங்கப்பூர்ல பருத்தி பால் கடை ஓட்டுருக்க பரமே தானே? சிங்கமுனரி அவர் இல்லையா? அவங்க அண்ணனா? சொல்லக்கூடியது யார சொல்ற?
உங்க அப்பன் பரமன் தானே, பருத்தி பால் கடை பரமன். அட நாராயண பரமன் கிடையாதுடா, பிரம்மன். சரி சரி. அவரே என் தந்தை. உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? படைப்பு தொழில். முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடியவர் என் தந்தை. விண்ணை படைச்சது எங்க அப்பா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. என்னைய படைச்சது உன்னைய படைச்சது திரும்ப உன்னை படைச்சது எங்க அப்பா. நோனிமே எங்க அப்பா. எங்க ஓனியா? எங்க அப்பா நைட் ஷோ பறந்துக்கு போச்சாரா? டேய் நீ யாருக்கு பிறந்தது உங்க அம்மாவுக்கு தெரியாது. ஆமையா? சரி, நீ பிறந்தது எங்க அப்பாவுக்கு. அப்ப எல்லாத்தையும் படிக்கிற உங்க அப்பா தானா? அடே ஊரறிய தெரிய செய்வது உங்க அப்பா, ஒருத்தருக்குமே தெரியாமல் செய்வது நாங்க வர்றது போறது செய்யறது யாரு கண்ணுக்குமே தெரியாது. உங்க அப்பாட்ட மை கிடைக்குமா? எதுக்கு? ஒண்ணுமே தெரியாம செய்யணும். ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய தன்மை படைச்சாலு நாங்க. சரிங்க சரிங்க. ஆனா எல்லாத்தையும் படிக்கிறது உங்க அப்பா தான். எங்க அப்பா. இப்பதான் வசமா மாட்டிக்கிட்டீங்க. என்ன இன்னைக்குதான் உங்களை பிடிச்ச ஒரு புடி. என்ன கேட்க போற? அப்ப எல்லாத்தையும் படைக்கிற முதல் 24 ஜீவராசி படிக்கிறது உங்க அப்பா தான். சொல்லுவோம்னே. சொல்றேன், கண்டிப்பா பேச சொல்றேன். சொல்றேன். அப்ப எல்லா ஜீவன்களையுமே படைக்கக்கூடியவர் என் தந்தை. தந்தை ஆமையா? உங்க அப்பா படைச்ச சிவராசில ஒரு 3 சிவராசி கேட்கிறேன். என்ன கேட்க போற? அப்பதான் நீங்க பிரம்மாமையன்னு ஒத்துக்குருவீங்களா? எருமாமையன் கேள்ற. என்ன கேட்க போற? விழியில்லா உயிரினம், தலையில்லா உயிரினம், இமை இல்லா உயிரினம், இதெல்லாம் படிச்சது உங்க அப்பா தான். அப்படி உங்க அப்பா படிச்ச சிவராசியில 3 சிவராசி கேட்டிருக்கேன். சரியா பழிச்சோன்னீங்கன்னா நீங்க பிரம்மாமையன், இல்லாட்டா வீணை தூட்டு ஓடிரு மரியாதையா. அப்படி ஒரு ஜீவன் உண்டா? விலை இல்லா உயிரினம், தலை இல்லா உயிரினம், இமை இல்லா உயிரினம். இருக்கிற உன்னை கேட்டா சொல்லலாம், இல்லாத உன்னை கேட்டா நான் தண்டியில இருந்து வந்துட்டார் வீணையை போட்டுக்கிட்டு நாராயணா ஓராயணன் 8000 ரூபா சம்பளம். மரியாதை சொல்லலாட்டாப்ப சொல்லப்ப நாராயணன் ஓராயணன் வந்துடுச்சு. என பேசக்கூடிய விஷயமாகப்பட்டது நலிவிதமாக பேச வேண்டும். என எல்லாவற்றையுமே படைத்தது யாரு? உங்க அப்பா தானே, தந்தை பிரம்மதேவன். நீ கேட்டது என்ன? விலை இல்லா உயிரினம், தலை இல்லா உயிரினம், இமை இல்லா உயிரினம். இமையே இல்லாத உயிரினம் எது தெரியுமா? நீரில் வாழக்கூடிய மீனாகப்பட்டது. பாரியா? மீனுக்கு இமை என்பது உண்டா? சொல்லி விட்டாரே பங்காளி, கை தட்டாதீங்க. கண்ணே இல்லாத, அதாவது விழியே இல்லாத உயிரினம் மண்புழு. மண்புழு 48,000 முறை இந்த மண்ணாகப்பட்டதை உழவு செய்யும் இருக்கும் வரை. அப்படி கேட்டது என்ன? கண்ணே இல்லாத உயிரினம் எது அப்படின்னா அதுதான் மண்புழு. அதற்கு கண் என்பது கிடையாது. ஏத்துக்கிறியா? கடைசியா கேட்டது தலை இல்லா உயிரினம். தலையே இல்லாதது நண்டாகப்பட்டது. நண்டுக்கு தலை என்பது உண்டா? இல்ல இல்ல கிடையாதுல. நன்றி. இப்படி வித்தியாசமான உயிரினங்கள் இந்த மண்ணுல எத்தனையோ ஜீவராசிகள் உண்டு. நான் கேட்கிறேன், 8 காலு பூச்சிக்கு எத்தனை காலு? 8 காலு பூச்சிக்கு இருங்க, ஒண்ணுக்கு வருது, போயிட்டு வந்து சொல்றேன். மைக் ஆஃப் பண்ணிரு, தப்பா சொல்றாப்ல. நான் கேட்டது என்ன? பூனைக்கு எத்தனை காலு? பூவை நக்கக்கூடியது எது? தேனியாக. தேனிக்கு எத்தனை காலு? அப்படின்னா 6 காலு. 8 காலு பூச்சிக்கு எத்தனை காலு? அப்படின்னா 2 காலு. சொல்லுக்குள் சூழ்ச்சமான விஷயங்கள் எத்தனையோ உண்டு. 8 காலு பூச்சிக்கு 2 காலு அப்படின்னா அதற்குள்ளே அடக்கம். எப்படி? ஒண்ணுக்கும் கீழே முக்காலுக்கும் கீழே அரைக்கும் கீழே காலு. ஒண்ணுக்குள்ள எத்தனை கால் அடக்கம்? ஒண்ணுக்குள்ளே 4 கால். 4 கால் சேர்ந்தா 1. அப்ப 2க்குள்ள எத்தனை கால் அடக்கம்? 2க்குள்ளே 8 கால் அடக்கம். அப்ப 8 கால் பூச்சிக்கு 2 கால் அப்படின்னா அதுக்குள்ள அடங்குதா அடங்கலையா? அடங்குது. சரி, இப்ப நான் கேக்குறேன், காலு மேல காலு போட்டா என்ன ஆகும்? காலு மேல காலு போட்டா சென்னை ஆகும். காலு மேல காலு போட்டா என்ன ஆகும்னு கேட்டேன். ஏண்டா தினேஷ், என்னடா ஆகும்? ஏன்னா ஒரு நேரத்துல
துணைக்கால் இல்லாமல் சரி வள்ளுவராகப்பட்டவர் பயன்படுத்தினார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளிலே துணைக்கால் என்பது இருக்காது. ஏன்? பிறரை நம்பி வாழக்கூடாது, சொந்த காலிலே நிற்க வேண்டும் அப்படிங்கறத உணர்த்தும் விதமாக இவ்வாறு குறிக்கப்பட்டது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு ஆம்பளை வேஷம் அருமையா இருக்கு. என்னங்க ஆம்பளை வேஷம்? ஆம்பளை வேஷம் தானே ஓட்டுறீங்க. அது நல்லா இருக்கு. உனக்கு அத நான் பொம்பளை வேஷமா ஓட்டுறீங்க. உனக்கு ஆம்பளை வேஷம் நல்லா இருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுவிட்டாப்ல. ஆம்பளை வேஷம் தான் போட்டு வந்திருக்கேன். அதத்தான் நானும் சொல்றேன். ஏழை நான் ஆம்பளை ஆட சொன்னேன். உட்கால ஓலி உனக்கு யார் ஆம்பளை? நான் தான். போமா நீ. போயா போமா கிட்டு. நீ ஆம்பளையா பொம்பளையா? நான் ஆம்பளை. எப்படி சொல்ற? உள்ள வாங்க செக் பண்ணி சொல்லுவா. நீ உண்மையாவே ஆம்பளையா இல்ல பொம்பளையா? தினேஷுக்கு அக்காட்ட கேளுங்க சொல்லு. நீ சொல்லு முதல்ல. ஆம்பளை தாங்க. நீ உண்மையாவே ஆம்பளை? ஆம்பளை. சரி, நீ போட்டிருக்கிற வேஷம் ஆம்பளை வேஷமா இல்ல பொம்பளை வேஷமா? ஆம்பளை வேஷம். ஒரு உண்மையான ஆம்பளை மாதிரியே வர வேண்டியதானே? ஆமா. ஏன் ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு வர்ற? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை வேஷம் போடலாம். ஆமா. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை வேஷம் போடலாம். ஆம்பளையே ஆம்பளை வேஷம் ஏன் போட்டிருக்க? சரி இருங்க, நம்பி கழட்டி போட்டு வரேன். கழட்டி போட்டு வரேன். பொம்பளை வேஷம் போட்டு வரேன். இது பேசாம இரு. தேவையில்லாத பேசாத. இனிமேல் இந்த வேஷமே போடல. சத்தியமா சொல்றேன். நீ பொம்பளை எல்லாத்தையும் கலட்டிடுறேன். சும்மா இரு, நான் கலட்டிடுறேன். சத்தியமா சொல்றேன். முண்டை மோட நிக்கிறேன். நீ தேவையில்லாது. நான் எதுக்கு ஏய் நிறுத்தி அவன் பேச்ச. இந்த எங்க அப்பா சொன்னாக்காண்டி இந்த கலாட்டாம போவனா? போயா முதல்ல துணியை பூரா எடு. போயா, இந்த வேஷம் ஓட்டத்துக்கு தானே வைக்கிறேன். துணியை பூரா முதல்ல எடு. எடுக்க மாட்டியா? துணி எத்தனை நாள் வச்சிருக்க? நான் 60 நாளா வச்சிருக்கேன். எத்தனை நாள் வச்சிருக்கலாமா? ஆமா. அப்புறம் எத்தனை நாள் வச்சிருக்கீங்க? எத்தனை வைப்பாங்க? அப்ப அலசிட்டு வரவா? எத்தனை வைப்பாங்க? எத்தனை? துணி எத்தனை வச்சிருக்க நீ? துணி வந்து இந்த டவுசர் வந்து எங்க பாட்டையும் போட்டு, பாட்டனோட பூட்டையும் போட்டு, எங்க அப்புச்சி போட்டு, அதுக்கப்புறம் இப்ப நான் ஓட்டிருக்கேன். இப்ப துணி எத்தனை வச்சிருக்கலாமா? லேசா மோந்து. என்ன ஏனே அருமையான பேச்சு. சரி, ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு உண்மையாகவே ஆண் பிள்ளை. ஆம்பிள்ளை. ஆம்பளை அதான் உண்மை. உண்மை. அதையும் கலத்து. எதை உள்ள சட்டி ஓடல ப்ரோ. தேவையில்லாது. சரி கேட்ட. அதே சமயத்தை இவ்வளவு விவரமாக பேசக்கூடிய நீ இவ்வளவு விவரம் பேசுறீங்கள, யார் அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கள? ஆமா. பெயர் தேவலோக முனிவன். நாரதர் என்று என்னுடைய திருநாமம். திருநாமா? ஆமையா. அம்மா பேரு கலைவாணி. உங்க அம்மா நல்லாவே தெரியும் சகல. சரஸ்வதி. ஆமா. உங்க அம்மா தெரியாத ஆளே கிடையாது. எல்லோருக்கும் தெரியும். ஆமா. உங்க அம்மா நல்ல மனுஷி. சரி, நான் அப்படிப்பட்ட மனுஷி. பெரியம்மா யாரு? சகல உங்க அம்மா தெரியாதப்பா? பாத்திருக்கியா முதல்ல? உங்க அம்மா நம்ம சிங்கப்பூர்ல இருந்து கல்யாணுக்கு வரும்ல, கலைமகள் அதானே? டேய் அது கிடையாதுடா, தட்டும் வாணி. தட்டுவாணி. எங்க அம்மா எதை தட்டவா தெரியுமா? ஒவ்வொரு மனு சாமி உங்க அடி உள்ள லேசா திறந்தீங்கன்னா லேசா ஒரு அலசு மட்டும் அலசிடுவேன். ஒவ்வொரு மனிதனுடைய நாவை தட்டக்கூடியவள் என் தாய் சரஸ்வதியாகப்பட்டவள். சரியா? சரி, இவ்வளவு பேசுறீங்களா? யாருடைய பேர் என்ன? என் பேர் தானே. பெருங்கொண்ட கதை உட்காந்து பேசுவோமா? சொல்லு பாப்பா. இந்த சொல்ல போறேன். யாரு? கதை முறையோடு உடைய பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன? எல்லாவற்றையும் வரலாறு சொல்லு பாப்பா. இந்த வாரம் இப்பதானே சொல்ல போறேன். 1967 கொஞ்சம் லைட் அவாலின்னு வைங்க ப்ரோ. எங்க அப்பா பிறந்தது சிந்தாமணி பக்கம் சத்தியா நகர். எங்க அம்மா பிறந்தது திருப்பாச்சி பக்கம் தூத. அப்ப பாருங்க, எங்க அப்பாவுக்கு கம்பி கட்ட வேலை, எங்க அம்மாவுக்கு கரும்பு வெட்ட வேலை. எங்க அப்பா கம்பி கட்ட போன நேரம் எங்க அம்மாவை பார்த்து லுக்கு உண்டாயிருச்சு, காதல். அப்ப காதல் உண்டானவே எங்க அம்மா எங்க அப்பாவை பார்த்து பரிசம் போட வாங்கன்னு சொல்ல, எங்க அப்பா பரிசம் போட காண்டு ஊரே கூப்பிட்டாரு. ஊரை கூப்பிட்டு போய் பரிசம் போட முடியும் அப்படின்னு ஊரே கூப்பிட்டாரு. டேய், நான் கேட்டது என்ன? உடைய பேரைத்தான் நான் கேட்டேன். பேரை சொல்லு. 1967 எங்க அப்பா பிறந்தது சிந்தாமணி பக்கம் சத்தியா நகர். எங்க அம்மா பிறந்தது திருப்பாச்சி பக்கம் தூத.
அப்ப பாருங்க, எங்க அப்பாவுக்கு கம்பி கட்டுற வேலை, எங்க அம்மாவுக்கு கரும்பு வெட்டுற வேலை. எங்க அப்பா போன நேரம் எங்க அம்மாவை கண்ணடிச்சு லுக்கு காதல் உண்டாயிருச்சு. காதல் உண்டானதுமே பரிசம் போட வாங்க. உங்க அப்பே கம்பி கட்டினானா களை எடுத்தானா நான் கேட்கல, பேரை கேட்கிறேன். அதைத்தானே சொல்றேன். 1968 எங்க அப்பா பிறந்தது சிந்தாமணி பக்கம் சத்யா நகர், எங்க அம்மா பிறந்தது திருப்பாதி பக்கம் தூதே. அப்ப பாருங்க, எங்க அப்பாவுக்கு கம்பி கட்டுற வேலை, எங்க அம்மாவுக்கு கரும்பு கட்டுற வேலை. பேரை சொல்லி மாறாமியா, எங்க அம்மா என்ன பட்ஜெட் ரூமுக்கே போகல. சொல்ல வரேன். பாருங்க, காதல் உண்டானதுமே எங்க அப்பா பரிசம் போட வாங்க சொன்னதுமே எங்க அப்பா பரிசம் போடுறக்காண்டி இந்த பரிசம் போட கிளம்பிட்டாரு பாருங்க எங்க பெரியப்பா. அப்ப பாருங்க, பரிசம் போடுறக்காண்டி வாங்க சொன்னதுமே ஊரையே திரட்டினாரு எங்க அப்பா. திரட்டிட்டு சின்ன வண்டி பிடிச்சா பார்த்தா பெரிய வண்டியை பிடிச்சாரு. சரி, எல்லாத்துக்கும் சாராயம் சமாச்சாரம் நடக்குமா? காதணி விழானாலும் சாராயந்தேன், காது ஊத்துனாலும் சாராயந்தேன், சடங்குனாலும் சாராயந்தேன், செத்து போனாலும் சாராயண்டாயா. அப்ப எங்க அப்பா எல்லாத்துக்கும் சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. சரி, சாராயத்தை வாங்கி எல்லாருமே போடு போட்டாங்க, ஆளுக்கு முட்டு. அந்த டிரைவர் ஒரு கட்டிங்க போட்டாப்புல. கட்டிங்க போட்டமே வண்டியை போய் நேர கானூர் கம்மாக்குள்ள டம்முன்னு கவுத்துட்டாங்க. வண்டி நிமுக்கணுமே வேணாமா? வண்டியை நிமுக்கிறக்காண்டி குரோன வண்டிக்காரருக்கு போன் அடிச்சேன். குரோன வண்டிக்கார அப்பத்தாவுக்கு சடங்கா வர முடியாதுட்டேன். என்ன சடங்கு? இறுதி சடங்கா வர முடியாதுட்டேன். சரி, வண்டியை மறுபடியும் நிமுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் கோட்டை கொடுத்தமே வண்டியை நிமித்துட்டாங்க. வண்டி கவுந்ததா நிமித்த நாள கேட்கலடா. கேட்டது என்ன? 1967 ஓ பேரே வேணாம்டா. இன்னும் பிறக்கவே இல்ல. 1967. சரி, எங்க அப்பா பிறந்தது சிந்தாமணி பக்கம் சத்யா நகர். சரி, எங்க அம்மா பிறந்தது திருப்பாச்சி பக்கம் தூத. உங்க அப்பன் பிறந்ததவே சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எப்படா பிறந்த? இரியா பிறக்கவே இல்ல சொல்ல போற. ஆமா, எங்க அம்மா என்ன சென்னை ஆகல, அப்புறம் எப்படி நான் பிறந்திருப்பேன்? சரி சொல்லு. அத வள்ளி வரட்டும் பேசுவாங்க. சொல்றேன், கண்டிப்பா பேசுவாங்க. உட்காருங்க சொல்றேன். அதான் சொல்லிட்டேன், பேசாம போனா விடியக்கல்ல ஊர்ல காசு தரா எப்போ. சரி சொல்லு. 1967. 1900 நிக்கிறது 2026டா. இங்க வாடா. கிபி 333 ஆண்டுல அங்க என்ன பண்ணாங்க? மைத்த புடுங்கனாங்க. கதையின் முறையோடு யாருடைய பேர் என்ன? 1900 தேவையில்லாத செருப்பு அடிச்சு விடுவாரு. உள்ள ஓட போற. என் பேரு வீரதேவன், எனது தந்தையார் பெயர் நம்பிராசன், தாய் பேரு தாரு பெயர் நங்கமோகினி. கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 7 பேர். 7 பேர் எத்தனாவது ஆளு? 7 பேர் தான் நடுவுள்ளவர். உனக்கு முன்னாடி? எனக்கு முன்னாடி 3 பேர். உனக்கு பின்னாடி? பின்னாடி 3 பேர். உனக்கு பின்னாடியா? ஆமா. உனக்கு பின்னாடி எப்படி பிறந்தாங்க? எனக்கு பின்னாடி எங்க வந்தாங்க? உனக்கு முன்னாடி? எனக்கு முன்பதாக 3 பேர் பிறந்தாய், பின்பதாக 3 பேர். இல்ல, உனக்கு முன்னாடியா? முன்னாடி. உனக்கு முன்னாடியா உங்க அம்மாவுக்கு முன்னாடியா? எங்க அம்மாவுக்கு முன்னாடி. உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ மாமே வேணுமா? அப்புறம் அண்ணங்கிற தெரியாம சொல்லிட்டேன் ப்ரோ. சரி, எப்படி பிறந்தாங்க? எப்படிடா பிறந்தாங்க? எப்படி வேற எப்படி பிறந்தாங்க? வெள்ளூர் 1900. அப்ப அதையும் சொல்லணும்ல. சொல்றே வேணாம்டா, இங்க வாடா. அப்பா பேரு? அப்பா பேரு. சரி, 7 பேர் சொன்னீங்களா? ஆமா. 7 பேர் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்? 7 பேர். 7 பேருமே ஆண்கள். 7 பேரும் ஆண்கள் சொன்னீங்களா? ஆனா உள்ள பெண்களுடைய சத்தம் கேட்டு. அது வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி. தங்கச்சியா? எப்படி கூட பிறந்தவளா? உடன் பிறவாதங்கை. பிறவாதவள் அப்படி எப்படின்னா, நானும் எனது தந்தையாரும் வேட்டைக்கு சென்றிருந்த பொழுதிலே வள்ளிக்கிழங்க தோண்டிய பள்ளத்திலே காகு 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 என்று சத்தம். என்னடா போய் எட்டி போய் பார்த்தா அழகான பெண் குழந்தை. அதை எடுத்து நாங்க வளர்த்து வந்துகிட்டு இருக்கோம். அருமையான அண்ணன் ஒரு விஷயம் கேட்டாரு. மாதவிடாய், அதாவது மாதவிடாய் என்பது ஒரு பெண்ணாகப்பட்டவள். அண்ணே சொல்றேன் கேளுனே, அங்க பேசிட்டு இருக்காம. ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் மாசத்துல 30 நாளுமே கோவிலுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு போக முடியாது. ஏன் அப்படின்னா மாதவிடாய் அப்படிம்பாங்க. இது வந்து பெண்களுக்கு மட்டும் நிகழ்வது கிடையாது, தெய்வங்களுக்குமே நிகழும். தீட்டு கோவிலுக்குள்ள போகக்கூடாதும்பாங்க. இது பெண்களுக்கு மட்டுமல்ல, தெய்வங்களுக்கும் நிகழ்வது உண்டு. ஒரு இடத்துல ஒரு பெண் தெய்வமாகப்பட்டது இன்றும் மாதவிடாய் மாதத்துல 3 நாள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எங்க அப்படின்னா கேரளாவில் செங்கனூர் பகவதி அம்மன் கோவில். இந்த பகவதி அம்மனுக்கு தான் மாதத்துல 3 நாள்
மாதவிடாயாகப்பட்டது வரும். அப்படி வரும்பொழுது என்ன செய்வாங்க, ஒரு நாளைக்கு 3 துணி, 3 நாளைக்கு 9 துணி வைத்து அந்த 9 துணி என்ன செய்வாங்க அப்படின்னா ஏல விடுவாங்க. ஏல விடுகின்ற பொழுது சாதாரண ஏழைகள் யாரும் அந்த துணியை வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு துணியினுடைய விலை 30 லட்சம் 40 லட்சம். நம்ம சொல்றோம் தீட்டு துணி அப்படின்னு. அந்த தீட்டு துணியுடைய விலையாகப்பட்டது 30 லட்சம் 40 லட்சத்துக்கு விலை போகும். இன்னைக்குமே மாதவிடாய் காலத்துல குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமாகப்பட்டது அந்த பெண் பகவதி அம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்கு இன்றைக்கும் செங்கனூருல பகவதி அம்மனுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. இது அங்க. ஆனால் இதே நம்ம மதுரையிலேயே அதே தீட்டு துணின்னு சொல்றான். அதே துணியாகப்பட்டதை ஒரு குளத்திலே போய் அலசுவது உண்டு. எங்க மதுரையில திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, திருப்பரங்குன்றத்தில் இருக்கல அந்த குளத்துல வந்து அதே தீட்டு துணியாகப்பட்டதை தொட்டு உள்ள அலசுவாங்க. ஏன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த மீனுடைய உற்பத்தியாகப்பட்டது அதிகமாக வரும் என்ற ஒரு காரணத்தினால். இது எல்லாமே காலப்போக்கில் மனிதனாகப்பட்டவன் கோவிலுக்குள்ள போகக்கூடாது, தீட்டு தீட்டு அப்படின்னு மனிதனால் மாற்றப்பட்ட ஒன்றுதானே தவிர தெய்வம் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்றுதான். இது மாற்றத்தக்க அல்ல. பாருங்க, ஒரு பெண்ணு வந்து தீட்டு காலத்துல கோவிலுக்குள்ள போகக்கூடாது தீட்டு என்று சொல்றான். ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது 10 மாசத்து தீட்டு அடங்கினா தானே ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது. இந்த 10 மாசத்து தீட்டு எங்க போகுது? கேரளாவில் செங்கனூர் பகவதி அம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வம் மாதத்தில் 3 நாள் ஒரு துணி 40 லட்சம் 30 லட்சத்துக்கு ஏலம் போகும். ஏழை யாரு? இதுக்கு மேல நான் பேசி பயனே இல்லை. சரி, அடுத்து உள்ள இருக்கிறது யாரு? தங்கச்சி. கூப்பிடு.